முசாஃபர் நகர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு 90 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கும் உத்தரப்பிரதேச அரசின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முசாஃபர் நகர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பரில் மூண்ட கலவரத்தில் 61 பேர் கொல்லப்பட்டனர். இன்றும் ஆயிரக்கணக்கானோர் அரசு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு 90 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க அனுமதி அளித்து அறிக்கை வெளியிட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு மட்டும் இழப்பீடு வழங்கும் வகையில் உத்தரப்பிரதேச அரசு அறிக்கை வெளியிட்டிருப்பதை கண்டித்த நீதிபதிகள் அந்த அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். கலவரத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து சமுதாயத்தினருக்கும் நிவாரணத் தொகை வழங்கும் வகையில் புதிய அறிக்கையை உத்தரப்பிரதேச அரசு வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முசாஃபர் நகர் கலவர வழக்கை உத்தரப்பிரதேச போலீசார் விசாரிக்க தடை விதிக்கவும் சுதந்திரமான அமைப்பை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் இது தொடர்பாக பதிலளிக்க மத்திய உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.